ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படினாலும் நம்மளுடைய நிலாவை அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு நினைக்கிறாரு. அவருடைய சுயரூபம் வெளியே தெரிகிற மாதிரி நிலாட்ட கொஞ்சம் கொந்தளிச்சிட்டாரு. அதை நிலா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பா ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, நம்ம சோழன் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஐடியா பண்ணி நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. சரி வாங்க நம்ம அண்ணிட்ட கேட்டு பார்ப்போம்ட்டு அன்னிக்கு ஃபோன் பண்ணி அண்ணே அங்கே இருக்காரா இல்லை வேறு எங்கேயும் போயிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலா இங்கே தான் அண்ணன் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணி அம்மா வேறு எதுவும் பேசுனாங்களா அப்படின்னு சொல்லி நிலா போட்டு வாங்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆமாம் நிலா, நீ நாளைக்கு வரப்போகிறல, அதனால் இங்கே வீடெல்லாம் ஒதுங்க வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா அப்படின்ட்டு நிலா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பா நம்மளை கூட்டிகிட்டு வந்தது அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகதான் தவிர வேலைக்காண்டி இல்லை அப்படின்றத நிலா புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு திரும்ப சோழனுக்கு ஃபோன் பண்ணி சோழன்கிட்ட சொல்கிறாங்க, நீ என்னை எப்படினாலும் வீட்டை விட்டு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிரு, எனக்கு இங்கே இருக்க ஐடியா இல்லை, நீ சொன்னது தான் உண்மை அப்படின்னு சொல்லி சோழன்கிட்ட நிலா சொல்கிறாங்க. சோழன் ஃபோன் எடுத்து சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இங்கே அவங்க அண்ணங்கிட்ட எல்லாத்துட்டையுமே சொல்கிறாங்க. என்ன இப்படியானே நம்ம நிலாவை கூட்டிகிட்டு போக சொல்கிறானே, நான் போய் நிலாவை கூட்டிகிட்டு வந்துடுறேனே அப்படின்றாங்க. எல்லாரும் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் வேணாம், நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு சோழன் கிளம்பி போயிடுறாரு கார் எடுத்துகிட்டு. சோழன் போகிறத பார்த்த நடேசன் வீட்டில் என்னன்னு கேட்குறாரு. அப்போ நிலா அவங்க அப்பா ஆக்டிங் பண்ணி எப்படியோ கூட்டிகிட்டு போகலான்னு ரெடி பண்ணியிருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட நிலா என்னையை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் மட்டும் ஒத்தையில் போகிறேன் அப்படின்றாங்க. கேட்க மாட்டேன் அவன் தப்பா ஒத்தையில் போகிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லவனும் வீட்டில் இருக்க சொல்லிட்டு பாண்டியும் சேரனும் திரும்ப கிளம்புறாங்க. நான் என்னையும் கூட்டு போங்கன்னு பல்லவையும் சொல்கிறான். கேட்க மாட்றாங்க. இல்லைடா நீ வீட்டில் இருடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு பல்லவனும் சேரனும் பாண்டியும் போகிறாங்க. சோழன் முன்னாடியே வீட்டு வாசலில் காரை நிப்பாட்டிட்டு எப்படா உள்ளே போகிறதுன்னு கேட்டை போய் திறக்கலையான்னு பார்க்குறாரு. கேட்டு திறந்துருக்கு. ஆகா ரொம்ப நல்லதாக போச்சுரா அப்படின்னு நினைக்கிறாரு. சரின்னு சொல்லி காரை ஒதுக்கிட்டு எந்த வழியாக ஏறி குதிப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே நுழையலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியிலேருந்து லைட்டாக வருது. ஐயே என்னடா என்னமோ லைட்டு வருதே, யாரும் வராங்கடா அப்படின்ட்டு காருக்கு பின்னாடி ஓடி போய் ஒளிய போகிறாரு. பார்த்தீங்கன்னா நம்ம சேரனும் பாண்டியனும் தான் வராங்க. அப்புறம் காரு பக்கத்தில் வண்டியை கொண்டு வந்து நிறுத்த விட்டியும், என்னை நீதானானே, நான் கூட யாரும் நினச்சி பயந்துட்டேனே அப்படின்னு. ஒத்தையில் நீ மட்டும் என்னடா செய்ய போகிற, அதனால தான்டா நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏனே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல சோழன். அப்புறம் பார்த்திங்கன்னா, சும்மா இருக்க சங்க ஊதிக்கெடுத்தாண்டி ஆண்டின்ற மாதிரி நம்ம நடேசன் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த லாஸ்ட்டில் இருந்து ஆரனை அடிச்சுக்கிட்டே வந்தால் இங்கே நிலா அப்பாவுக்கு முழிப்பு தட்டி நிலா அப்பா எந்திரிச்சு எல்லா லைட்லையும் எல்லா ரூம்லையும் லைட்டை போடுறாரு. போட்டோன்னே சோழனுக்கு கோவம் அவங்க அப்பாவை திட்டுறாரு. திட்டுனோன்னையும் ஆஹா நம்ம வீட்டிலேருந்து ஆள் வந்துட்டாங்க, அப்போ நம்ம ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரெடி ஆகிட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா தூக்குறாங்களா தூக்கலைன்றது தான் கதை. ஆனால் இன்றைக்கும் தூக்கலை, பிளானைத்தான் போடுறாங்களே ஒழிய இன்னும் தூக்குன பாடில்லை. தூக்குனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி தூக்குறாங்களா நாளைக்கு தூக்குறாங்களான்றதை சொல்கிறேன். இன்றைக்கும் நிலாவை தூக்கலை. எல்லாரும் போய் ஒளிஞ்சிட்டு எப்படிரா நம்ம பிளான் பண்ணுவோம்ட்டு ஏதாவது பண்ணி நிலாவை தூக்குறது தான் பிளான். நான் தூக்குனோன்னே நாளைக்கு சொல்கிறேன். நாடகம் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைபையும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு போடுற நாடகத்தை நாளைக்கு எடுத்து போடுறேன்.